இப்போ நம்ம பார்க்குறது ட்ரோன் காட்சிகள். வாகனங்கள் எல்லாம் அப்படியே டிராஃபிக் ஜாமில் மாட்டியிருக்கக்கூடிய காட்சிகள். காரணம் என்னென்னா, தாவேக தலைவர் கரூருக்கு வந்துட்டார். அதனால் ஒரு பக்கம் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் வேலுசாமிபுரத்தில் விஜயுடைய ஸ்பீச்சை கேட்பதற்காக காலையிலிருந்து வெயிலையும் கடந்து வேலுசாமிபுரத்தில் மக்கள் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பாலத்துக்கு மேலே இருந்து விஜயை வரவேற்கிறதுக்காக தொண்டர்கள் காத்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். தொண்டர்கள், பொதுமக்கள், தாவேகா நிர்வாகிகள், ரசிகர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட பலரும் காலையிலிருந்து ஒரு புறம் காத்திருக்காங்க. இன்னொரு புறம் விஜயனுடைய வண்டி எங்கே வருது அப்படின்னு தெரிஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் விஜயை பார்க்கறதுக்காக வர்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். கரூரில் விஜயுடைய வாகனம் இன்னும் சில நிமிடங்களில் உள்ளே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வழிநெடுகிலும் விஜயை வரவேற்கிறதுக்காக தாவேக நிர்வாகிகள், தொண்டர்கள் காத்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் இவை. விஜயோடைய வாகனம் கரூருக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னு தான் தெரியுது. கரூரில் விஜயோடைய வாகனம் வரக்கூடிய இடத்த ஒட்டுமொத்தமாக மக்கள் திரள் ஸ்தம்பித்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம். பார்க்கக்கூடிய காட்சிகள் ஒரு மேம்பாலத்தில் விஜயோடைய வாகனம் ஏறுது அப்படின்னு தெரியுது. இதை கடந்து கரூர் நகரத்திற்குள்ளே விஜயோடைய வாகனம் வரணும். காலையிலேருந்து காத்திருக்கவங்க ஒரு புறம், இப்போது வரவேற்புக்காக காத்திருக்கவங்க மறுபுறம். இதற்கு மத்தியில் இந்த இடைப்பட்ட தூரத்தில் வரவேற்க கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டருக்கு மேலே கூட்டம் இருக்குது அப்படின்னு அங்கிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது.
கரூர் நகரத்திற்குள்ள தாவேக தலைவருடைய வாகனம் வந்துடுச்சு. பைபாஸில் இருந்து கரூர் சிட்டிக்குள்ளே போகக்கூடிய ரோட்டில் தொண்டர்கள் மறித்ததால் அவர் வண்டிக்கு மேலே பஸ்ஸுக்கு மேலே ஏறி எல்லோருக்கும் உற்சாகமான ஒரு கையை அசைச்சிட்டு போனார் அப்படின்ற காட்சிகளை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தூரம் அவர் இன்னும் போகணும் அப்படின்ற மாதிரியாக தகவல் வந்துட்டுருக்கு. இந்த 2.5 கிலோமீட்டர் தூரமும் தொடர் கூட்டம் இருக்க போகுதா? ஏன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சியில் இப்போவே அவருடைய வாகனம் ஊர்ந்து வர தொடங்கிவிட்டது. இதுவரை என்ஹெச்சில் வேகமாக வந்த வாகனம் இப்போது ஊர்ந்து வர தொடங்கிவிட்டது. இப்போது ஹைவேஸில் இருந்து சிட்டிக்குள்ளே அவருடைய வாகனம் வந்துட்டுருக்கு. காவல்துறையினர் முன்னாடி வந்துட்டாங்க. ஸோ அடுத்த ஒரு 2.5 கிலோமீட்டர் இவருடைய வாகனம் ஊர்ந்து தான் போக போகுது அப்படின்னு இப்போ இருந்தே காட்சிகளில் தெரியுது. அப்படின்னா 1 மணி நேரத்திற்கு மேலே ஆகலாம், 6:30லேருந்து 7 மணி ஆகலாம் அப்படின்னு தெரியுது.